அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் எந்த கட் ஆஃப்க்கு கிடைக்கும். போன வீடியோவில் நம்ம சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ், இசி ரிலேட்டட் கோர்சஸ் ஒன்லி இன் கவர்மெண்ட் காலேஜ் பார்த்துருந்தோம். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்மியான கட் ஆஃப் 140, 150, 160 இருக்கும். பட் எங்களுக்கு கம்மியான ஃபீஸில் ஓரளவு இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்லையோ ஓரளவு பிளேஸ்மெண்ட் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் காலேஜ், என்ன மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் போட்டுக்கோங்க. அண்ட் இதனுடைய பிடிஎஃப் காப்பி ஆர்எல்ஸ் எக்ஸல் ஷீட் வந்து உங்களுக்கு நான் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே இருக்குது, அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் மூலிமா 1-to-1 செஷன் மூலிமா நம்ம வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நேராகவே 1-to-1 செஷனில் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதோடைய கமெண்ட்லேயும் உங்களுக்கு நான் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு இசிசிஎஸ்சிக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமான ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் கோர் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது ஓகேங்களா. அந்த வகையில் உங்களுக்கு சிஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் அண்ட் அதர் கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த கோர்ஸஸ்லாம் என்ன கட் ஆஃப் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிக்குள்ளே நீங்கள் ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் படிக்கணும், சிவில் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓசி மட்டும் தான் சான்ஸ் இல்லையா ஓப்பன் கோட்டாவில். அந்த வகையில் மினிமம் 190. அப்போது நீங்கள் பிசிஎம், எம்பிசியாக இருந்தாலுமே ஒரு 190 லாஸ்ட் இயர் பாருங்கள் க்ளோசிங் கட் ஆஃப் ஜிசிடி கோயம்புத்தூரில் ஓசிக்கு 192.5. இந்த வருஷம் மேபி ஒரு 192.5 மேபி கம்மியாகலாம். ஏன்னா சிஎஸ்சி இதுக்கெலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போகும்போது இதில் ஒரு 0.5 மேபி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் தட் மினிமம் 190லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்போயுமே நீங்கள் கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் ஒரு 192 ஒரு 195னா ஒரு 3 மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 189 கூட ட்ரை பண்ணலாம். கிடைக்கல அது நெக்ஸ்ட் செகண்டரி. பட் சாய்ஸ் வைக்கும்போது நீங்கள் டாப் ஆர்டரில் உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மேலே வச்சிடணும். நல்லா கிடைக்கிறத மிடில் வைக்கணும், ரொம்ப நல்லா கிடைக்கிறத லோவர் லெவலில் வைக்கணும். ஸோ 100 சாய்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை நம்ம அடுத்த வீடியோ நான் தெளிவாக சொல்கிறோம். ஓகே. அண்ட் எஸ்சி பொறுத்தவரையும் 180லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கோர்சஸ் கிடைக்கும். எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து மினிமம் 175 ஓகேங்களா. இது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு கோர்சஸ் சொன்னோன்னா இட் வில் டேக் மச் டைம். ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், சிஜி கேம்பஸில் சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், மெக்கானிக்கல் தமிழ் மீடியம். அண்ட் தென் ஜிசிடி கோயம்புத்தூர், எனக்கு அழகாபதி செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஈரோடு, சேலம் கவர்மெண்ட் காலேஜ், அழகாபதி செட்டியார் அகைன் கவர்மெண்ட் காலேஜ் சேலம். இதில் பாருங்கள் மெக்கானிக்கல், சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, சிவில். இந்த லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபோட இதை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் மாறும். அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஓப்பன் கோட்டாவில் மினிமம் 175, லாஸ்ட் இயரோட மினிமம் கட் ஆஃப் இருக்குது 179. கவர்மெண்ட் காலேஜ் சேலமில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த வருஷம் நீங்கள் ஒரு 4 மார்க் கம்மியாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். ஓகே. 175லேருந்து அதிகபட்சமாக 188 வரையும் உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அண்ட் பிசி, பிசிஎம், எம்பிசி மினிமம் 165லேருந்து அதிகபட்சம் 182 அது வரையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபார் சிஇஜி கேம்பஸில் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் செய்யணும்னா உங்களுக்கு மினிமம் 180 or 179 தேவைப்படுது. ஸோ அதனால் அது அதிகபட்சமாக தேவைப்படுது. உங்களுக்கு லோயஸ்ட் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாருங்கள் 167 ஃபார் எம்பிசி. இந்த வருஷம் அதான் நான் 165 ஈவன் பிசிஆர் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எஸ்சி பொறுத்தவரையும் 150லேருந்து 168 கட் ஆஃப் நீங்கள் இருக்கீங்க. சில கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் வருது, எந்த காலேஜ்லாம் கிடைக்குன்னா இந்த காலேஜஸ் இந்த கோர்சஸ் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அண்ட் எஸ்சிஏ எஸ்டி 135 கட் ஆஃப்லேருந்து இருக்கேன் சார், என்னோட கட் ஆஃப் 135, 148, 140, 150 இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போகிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கட் ஆஃப் பார்க்கும்போது 160 சார் என்னோட கட் ஆஃப் வந்து 160 இருக்குது. அண்ட் அதிகபட்சமாக என்னோட கட் ஆஃப் 177 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அண்ணாசி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் ட்ரிபிள் இ, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் ட்ரிபிள் இ, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சிவில், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமில் சிவில், அழகாபதி செட்டியார் காரைக்குடியில் மெக்கானிக்கல், தந்தைப்பெரிய கவர்மெண்ட் காலேஜில் ட்ரிபிள் இ, அகைன் ட்ரிபிள் இ ஸ்ரீரங்கம், அகைன் மெக்கானிக்கல் திருநெல்வேலி, அண்ணாசி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் மெக்கானிக்கல், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடில் சிவில் மெக்கானிக்கல். இதுக்கெல்லாம் மினிமம் பாருங்கள் ஓப்பன் கோட்டா பொறுத்தவரை நீங்கள் 160லேருந்து 177 இருக்கிறவங்க இந்த ரேஞ்ச் ஆஃப் இதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் கிடைக்கும் இந்த வருஷம் ஓகேங்களா. அண்ட் பிசி, பிசிஎம், எம்பிசி ஓகே சார் என்னோட கட் ஆஃப் வந்து 155லேருந்து 170க்குள்ளே இருக்குது சார். ஓகே. இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் போகணும் அப்படின்னும் போது இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் வாய்ப்பாக இருக்கும். இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கமெண்ட் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. பிசிஎம், எம்பிசி, பிசி இவங்களுக்குலாம் மினிமம் 155லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
அண்ட் எஸ்சி பொறுத்தவரையும் 140, சார் என்னோட கட் ஆஃப் 140 தான் இருக்குது, இல்லை 150 இருக்குது, இல்லை 158 இருக்குது. ஸோ நீங்கள்லாம் இந்த ஆர்டரா இல்லைனா உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம காலேஜ் முன்னாடியே சொல்லிட்டோம், ஜிசிடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அழகப்ப செட்டியார், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, திருநெல்வேலி, பர்கூர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர், தருமபுரி, தேனி, இந்த மாதிரி நம்ம ஆர்டர் சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி பர்கூருக்கு அப்புறம் வெள்ளூர், தந்தை பெரியார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். இந்த ஆர்டரில் நீங்கள் காலேஜ் வச்சுட்டிங்கன்னா ஓரளவு பிளேஸ்மெண்ட் இருக்கும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப். இந்த வருஷம் மினிமம் இந்த ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரைட். அடுத்த செட் ஆஃப் கட் ஆஃப் வந்து பார்க்கும்போது, சார் நான் ஓப்பன் கோட்டா, அதாவது நான் ஃபார்வர்ட் கேஸ்ட்டில் இருக்கேன், எனக்கு கட் ஆஃப் 140, 150 இருக்குது, 160 இருக்குது. நீங்கள் எல்லாம் இதை ட்ரை பண்ணலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி வரையும் பாருங்கள், கோர்சஸ் பாருங்கள். மெக்கானிக்கல் ட்ரிபிள் பாருங்கள், தருமபுரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் தருமபுரி, அனாஸ் ரீஜனல் கேம்பஸ் மதுரை, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் தேனி, அவங்களாம் ட்ரிபிள் வந்து 163, 155, 130 இந்த ரேஞ்சுக்கெலாம் கிடச்சிருக்கு. ஓகே. அண்ட் தென் தந்தை பெரியார் வேலூரில் சிவில், ஸ்ரீரங்கமில் சிவில், தஞ்சாவூரில் ட்ரிபிள், தந்தை பெரியார் மெக்கானிக்கல், திருநெல்வேலியில் மெக்கானிக்கல், தருமபுரியில் சிவில் மெக்கானிக்கல், தஞ்சாவூரில் மெக்கானிக்கல், அப்படியே அதுக்கப்புறம்லாம் பாருங்கள் சிவில் 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 மெக்கானிக்கல். ஓகே. உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் இல்லைனா ஷேர் பண்ணுறேன். ஓப்பன் கோட்டா அண்ட் தென் பிசி, பிசிஎம், எம்பிசி நீங்கள் 120 சார் என்னோட கட் ஆஃப் 120 155 இருக்குது. அவங்களுக்குலாம் இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். என்னோடய கட் ஆஃப் பாருங்கள் 120 185 இருக்குது. பிசியாக இருந்தாலும், பிசிஎம்மாக இருந்தாலும், எம்பிசியாக இருந்தாலும். ஓகே. அதிகபட்சம்லாம் விட்டுருங்க, இல்லைனா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களே அனலைஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. குறைஞ்சபட்சம் 120, அதிகபட்சம் 155. இந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க இந்த கோர்சஸ். ஓகே. சிமிலர்லி எஸ்சி, எஸ்டி 120 அதிகபட்சம் 155, 160 வரையும் இருக்குங்க இல்லையா, அவங்களாம் இது ட்ரை பண்ணலாம். ஸோ செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டுக்கும் இந்த கோர்சஸ்லாம் போயிருக்கு. ஓகே. இது நம்ம பார்த்தது எல்லாமே ஒன்லி சிவில் ட்ரிபிள் மெக்கானிக்கல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவில் ட்ரிபிள் மெக்கானிக்கல் மட்டும் தான் பார்த்துருக்கோம். சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ்லேருந்து பார்த்துருக்கோம். ஓகே. இது அதர் கோர்சஸ் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன், ஃபுட் டெக்னாலஜி, ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, இந்த மாதிரியான கோர்சஸ். ஓகே. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிஇஜி கேம்பஸில் இப்போ என்னோடய கட் ஆஃப் வந்து சார் மினிமம் ஒரு 185 சார், ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறேன். ஆனால் 185 எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இதெல்லாம் வந்து டாப் காலேஜில் கிடைக்காது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு சிஇஜி கேம்பஸில் போகணும், ஏசிடி கேம்பஸில் போகணும், எம்ஐடி கேம்பஸில் போகணும்னு நினச்சிங்கன்னா 185 196 வரையும் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஐடியில் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், எம்ஐடியில் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், சிஇஜியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங், அண்ட் சிக்ரின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது. அண்ட் தென் அகைன் இது எல்லாமே பாருங்கள் ஏசிடி அகைன் சிஇஜி, எம்ஐடி, சிஇஜி, ஏசிடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கோர்ஸ். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங், இங்கே பாருங்கள் எம்ஐடியில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அண்ட் எம்ஐடியில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். இது வரையும் உங்களுக்கு ஓப்பன் கோட்டாவில் கிடைக்கும். ஓகேங்களா. அதே வந்து நான் சார் பிசியாக இருக்கேன், பிசிஎம்மாக இருக்கேன், எம்பிசியாக இருக்கேன், என்னோடய கட் ஆஃப் 180 இருக்குது ஓரளவு. பட் இந்த இதுக்குள்ளே நான் போகணும், ஏசிடிக்குள்ள. நீங்கள் 180 192 இருக்கிறவங்க சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், அனாலிஸ்ட்டில் தான் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பாருங்கள் அதிகபட்சமாக 193.5 பிசி கம்யூனிட்டிக்கு, எம்பிசிக்கு 194. ஸோ மிடில் பாருங்கள் 192, 190, 188. ஸோ அப் டு 180, 180 3 மார்க் நான் கம்மியாக சொல்லியிருக்கிறேன். ஓகே. இங்கே 186 6 மார்க் கம்மியாகவே சொல்லியிருக்கேன். அகைன் இங்கே 183 3 மார்க். ஸோ 180 நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் கட் ஆஃப் 185னா லாஸ்ட் இயர் 190 எது வரையும் கிடச்சிருக்கோ அதெல்லாம் டாப்பில் வைங்க. 185, 183, 184 இதெல்லாம் கிடச்சிருக்கோ அதெல்லாம் மிடில் வைங்க. 176 வரையும் லோ லெவலில் வைங்க. இப்படி தான் உங்களோட சாய்ஸஸ் இருக்கணும். ஓகேங்களா. அண்ட் எஸ்சி பொறுத்து சார் நான் எஸ்சி கம்யூனிட்டி எனக்கு வந்து 175 எனக்கு கட் ஆஃப் இருக்குது. ஓகே. நான் வந்து ஏசிடி கேம்பஸ், சிஇஜி கேம்பஸ் நுழையணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 175 அதிகபட்சம் 191.5. அண்ட் எஸ்சியை பொறுத்தவரையும் அகைன் 160, எஸ்சி பொறுத்தவரையும் 160 ரேஞ்ச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைட்டா. அடுத்த செட் ஆஃப் கட் ஆஃப் பார்க்கும்போது சார் 180 சார் நான் வந்து ஓப்பன் கோட்டா ஃபார்வர்ட் கேஸ்ட்டில் இருக்கிறேன். எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தா 180 ரேஞ்சு தான் இருக்குது. அகைன் நான் வந்து ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸுக்குள்ளே போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஈவன் சிஇஜிலே பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி 184.5 தான். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் 180 ட்ரை பண்ணுங்கள். ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் மினிமமாக கிடைக்குது. அடுத்து ஃபுட் டெக்னாலஜி 184.5. அதிகபட்சமாக பெட்ரோலியம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஏசிடி கேம்பஸில் 185.5. ஸோ 180 186 கட் ஆஃப்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்தது
168லேருந்து 178 பிசி பிசிஎம் எம்பிசி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 168 to 178 அண்ட் எஸ்சி பொறுத்தவரைக்கும் 160க்கு மேலே இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். எஸ்சிஏ எஸ்டி வந்து 130 to 160. ஓகே, இந்த கோர்சஸ் மட்டும் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 168லேருந்து அகைன் 179 ஓப்பன் கோட்டாவில் சரி என்னோட கட் ஆஃப் வந்து 168 தான் இருக்குது. அதாவது ஃபார்வர்ட் காஸ்ட்டில் இருக்கிறேன் நான். ஓகே, எனக்கு வந்து 168 தான் இருக்குது கட் ஆஃப். ஓகே, 170 தான் இருக்குது, 175 தான் இருக்குது. நான் வந்து ஜிசிடி கோயம்புத்தூரில் சேலம் இல்லை அனானிஸ்ட் ஏசிடி கேம்பஸ் இல்லை சிப்பெட் அதாவது சென்ட்ரல் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி இதெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, அகைன் மேனுஃபேக்சரிங் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சான்சஸ் ரைட்டா. உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிற கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கோர்சஸ்லாம் இந்த வருஷம் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. எபோவ் 168லேருந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் பிசிஎம் பிசி எம்பிசி 155 சரி என் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 185லேருந்து 170க்குள்ளே இருக்குது. நான் எந்த மாதிரியான கோர்சஸ்லாம் கிடைக்குன்னா தாராளமாக இந்த கோர்சஸ் அதிகபட்சமாக பாருங்கள் 173.5. ஓகே, பிசி கம்யூனிட்டிக்கு, எம்பிசிக்கு 169, பிசிஎம்க்கு 176.5. நீங்கள் நான் 6 மார்க் கம்மியாகவே இங்கே கொடுத்துருக்குறேன். தாராளமாக நீங்கள் இங்கே 170லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த கோர்சஸ்லாம் ரைட். அண்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இங்கெல்லாம் கம்மியாக சார், ஏன் சார் 3 மார்க் 4 மார்க் கம்மியாக கொடுக்குங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் சிஎஸ்சி ஏடிஎஸ் இந்த மாதிரியே ஓடிட்டுருக்காங்க. அதனால் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. பட் எக்ஸாக்டாக நம்ம வந்து ரேங்கிங் வந்தால் தான் நம்மளால் 100% சொல்ல முடியும். பட் கண்டிப்பாக இங்கே கம்மியாகும். பட் எவ்வளோ கம்மியாகன்றத ரேங்கிங் வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகே, எஸ்சி பொறுத்தவரை மினிமம் 140லேருந்து ட்ரை பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி 110லேருந்து 150. ஏன்னா ஒரே ஒரு சீட்டுன்றதால் திடீர்னு 170 இருக்குங்க, எஸ்டி திடீர்னு 150 இருக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அனாலிசிஸ் இன்ஜினியரிங் கேம்பஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ சார் நான் வந்து ஓப்பன் கோட்டா சார், எனக்கு வந்து 150லேருந்து 160 தான் கட் ஆஃப் இருக்குது. ஓகே, ஃபார்வர்ட் காஸ்ட்டில் வரேன் சார் 154 to 159. உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சேலம் ஈரோடு அனாலிசிஸ் இன்ஜினியரிங் கேம்பஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. சரி நான் வந்து 140 என்னோடய கட் ஆஃப் மினிமம் 130 தான் இருக்குது, 130லேருந்து 150க்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிசி ட்ரை பண்ணலாம். பிசிஎம் பொறுத்தவரையும் சரி என் கட் ஆஃப் 140 to 150 இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எம்பிசி பொறுத்தவரையும் பாருங்கள் லாஸ்ட் இயர் 119க்கே ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கிடச்சிருக்குது, 149 ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஈரோடில். எஸ்சி 118 மினிமம் கிடச்சிருக்கு, எஸ்சிஏ 116, எஸ்டி 132. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் நம்ம கொடுத்துருக்க இந்த இது பார்த்துக்கோங்க, இதுதான் மெயின். ஸோ மினிமம் எந்த கட் ஆஃப் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக அதிகமாகுது. பட் சிஎஸ்சிக்கு ஸ்டூடெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான கோர்சஸ் கண்டிப்பாக கம்மியாகுது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் அதுக்குண்டான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அதுக்குண்டான ஃபெசிலிட்டி என்ன மாதிரியான இது நீங்கள் படிக்கணும், என்ன மாதிரி டூல் லேர்ன் பண்ணணும்னா நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள். அண்ட் பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சிஎஸ்சியை தாண்டி நீங்கள் கொஞ்சம் வெளியில் வாங்க. உங்கள் பவுண்டரி சிஎஸ்சிக்கு ரிலேட்டட் கோர்ஸே வச்சுட்டிங்கன்னா நல்ல காலேஜ் கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய காம்படிஷன் இருக்குது, அதனால் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, அப்படியே நீங்கள் சில காலேஜ் போய் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். சிஎஸ்சி அதோட கோர்ஸுக்கு பார்த்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் எடுத்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்டில் போகலாம் ரைட்டா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கட் ஆஃப் சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டாக டைம் கிடைக்கும்போது வில் பி ரிப்ளைங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. வில் மீட் அகைன். தேங்க்யூ.